ஸ்ரீரங்கத்து உற்சவமூர்த்தி நம்பெருமாள் பல வருடங்களுக்கு முன்பு முகமதிய படையெடுப்பின் போது உற்சவமூர்த்தியை அந்நியர்கள் கையில் அகப்படாமல் இருக்கிறதுக்காக பக்தர்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து இவரை ஏழை பண்ணிட்டு காட்டுலேயும் மலையிலையும் இவரை மறைச்சி வச்சு சில திவ்ய தேசங்களையும் மறைச்சி வச்சு 48 வருஷம் கழித்து திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கே ஏழை பண்ணுறா. அப்போ பக்தர்கள் இவரை பார்த்துட்டு இவரோ நம்பெருமாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலாம். அதனால தான் இந்த திருநாமம் நம்பெருமாள். திருப்பதியில், அதாவது திருமலையில் எழுந்தருளி இருக்கும் உற்சவமூர்த்தி மலையப்ப சுவாமி. நம்ம இவரை உற்சவ காலங்களில் வீதி புறப்பாடும் போது சேவிக்கிறோம். காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் உற்சவமூர்த்தி தேவராஜ பெருமாள். இவர் அக்னியிலேருந்து எழுந்தவர். அதனால தான் இவருடைய திருமுகத்தில் நம்ம இன்றைக்கும் தீ வடுக்களை பார்க்குறோம். திருநாராயணபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் உற்சவமூர்த்தி தேவப்பெருமாள். ஸ்ரீ ராமானுஜர் டெல்லிக்கு போய் அங்கே பாதுஷாவின் அரண்மனையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த உற்சவமூர்த்தியை திரும்பி திருநாராயணபுரத்துக்கே ஏழை பண்ணினார். அதாவது பாதுஷாவோட பொண்ணு தன்னோட அரண்மனையில் மறைச்சி வச்சிருந்தா. அப்போ ராமானுஜர் அங்கே போகிறார், கேட்குறார். அப்போது செல்லப்பிள்ளா இவாராய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் தவழ்ந்து வந்து இவர் மடியில் உட்காந்துட்டாராம். அப்படி வந்தவர் தான் இந்த உற்சவமூர்த்தி செல்லப்பிள்ளை. அதனால தான் இவருக்கு இந்த திருநாமம் செல்லப்பிள்ளை.